தில்லைவனம் அன்னை அவள் வாழுமிடம் அருள் கொடுப்பாள் அமைந்திருப்பாள் சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவமிருப்பாள் சிற்சபையில் ஈசனோடு சேர்ந்து நடம் ஆடிடுவாள் சிவகங்கை கரையினிலே. சுவாமியே வாப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உனக்கு முன்னும் பின்னுமாக ஒவ்வொரு பொழுதும் காட்சியளித்து துணையாக இருப்பவன் நான். ஆனால் இப்போ 17 மாதங்களாக உன்னுடைய வீட்டுக்குள் மன அமைதி குறையும், பிள்ளையினுடைய வாழ்வில் மனக்குறையும், குடும்பங்களுக்குள் சில மனக்குழப்பம் ஏற்பட்டு வேதனை அடைந்து கொண்டு இருக்கிறாய். இவைகளை தீர்த்து உங்களை வெற்றியாக்கி தந்தா போதும்ல, கால் ஒன்று சொல்லலாம். வாப்பா இந்தா, என் சக்தி உன் குடும்பத்தை வளமாக்கும், உன் எண்ணம் நிறைவேறும்ப்பா. பேரன் கிடைக்கும். சுவாமியே ஹரிஹர சுதன் என்று பெயர் வை, வெற்றி உண்டு, வாழ்க. அடுத்து பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவர்கள் யார்? வாங்க. நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழக்கவில்லை, நான் பார்த்திருந்தேன் கண்ணில் பூத்திருந்தேன் நிம்மதி கிடைக்கவில்லை. என்ன வேண்டும்? இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. அதான் நெஞ்சம் மறப்பதில்லை என்று நான் பாட்டு பாடினேன், நிம்மதி கிடைக்கவில்லை என்று நான் பாட்டு பாடினேன். தும்பறுத்த மாட்டை துரத்தி என்ன புண்ணியம்? தும்பு அருந்து போன மாட்டை துரத்துனா புண்ணியம் உண்டு. என்ன அர்த்தம்? தானாக கட்டப்பட்ட ஒரு மாட்டின் தும்பு கெட்டு போய் அருந்து போயிடுது. அருந்து போன தன்னை மறந்து அந்த மாடு போயிடுதுன்னா அதை பிடிச்சு கொண்டு 2ஆம் தரம் கட்டினால் தொழுவை விட்டு போகாது. ஆனால் ஒரு மாடு கட்டின தும்பு அப்படி துள்ளி துள்ளி அக்கணும்னு முடிவெடுத்து அறுத்துட்டு போயிடுதுன்னு வச்சுக்கா, 2ஆம் தரம் தேடி வந்து கட்டினாலும் கிடக்குமா? கிடக்காது. அதுதான் தும்பறுத்த மாட்டை துரத்தி என்ன புண்ணியம். இப்போ அவன் வேணுமா உனக்கு? அந்த பிரச்சனை வராமல் காப்பாற்றி புதிய வாழ்வை உனக்கு தாரேன். கால் ஒன்று வா. ஏற்பாடு பண்ணுவோம்ப்பா, ஏன் கலங்குகிறாய்? வா, மன நிம்மதியாக சாப்பிட்டு வாழ். உனக்கு வருமானமும் தாரேன், புதிய வாழ்க்கையும் தாரேன். எதுக்கும் பதில் சொல்லாத, கருப்பசாமி தஞ்சம் என்று இரு, புண்ணியம் உன் பக்கம் விளையாடும். இந்தா மகனே, ஆனந்தமாக இருப்பாயாக. போயிட்டு வா. சிவகங்கை அருகே திருப்புவனம். சிவகங்கை அருகே திருப்புவனம். வழியை விடுங்கோ, பெரிய மனிதன் வரட்டும். ஊரார் உறங்கையிலே உற்றார்கள் தூங்கையிலே நல்ல கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பெத்த பிள்ளை பாசம் இல்லை என்று போனது. கட்டிய மனைவியோ பகவானாலவே பிரிக்கப்பட்டது. இந்த கட்டை இருக்கும் வரை நிம்மதி யாரால் கிடைக்கும் எம்பெருமானே? பணத்தாலா, குணத்தாலா, அல்லது பிறந்த பயனாலா? எனக்கு முடிவென்ன என்பது உன் கேள்வியாகும். கால் ஒன்று வரலாம்.
அப்பா சிவகங்கை 3 முறை வரணும். எஸ், வேற என்னப்பா வேணும்? பணத்தை எடுத்தாச்சு, உன் கடனை தீர்த்தாச்சு. அல்லல் படாமல் உன்னை காப்பேன், அழ வேண்டாம் மகனே, ஆனந்தம் பெறுவாய். சென்று வரலாம். யார் ஃபோன் பேசுறது? சத்தம் போட்டு பேசாதீங்க. ஃபோன் யாரும் பேசக்கூடாதுன்னு சொன்னேன், நீங்கள் எதுக்கு என்ன திடீர்னு? கர்மசாமிக்கு சிவகங்கை எல்லை தெய்வ தொண்டு புரியும் மகன். யாருப்பா? தெய்வ தொண்டு புரியும் மகன். அடுத்து அதே சிவகங்கை பகுதி திருமணம் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்த பிள்ளைகள். யாருப்பா திருமணம் சொந்தமாக வருத்தப்பட்டு வந்தது? யாரு திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது? யாரு? ஓ ஏ ஓங்காரமான செவி 12 என் உரை சிறிதும் கேட்கவில்லையோ. என்ன தெய்வத்துக்கு பணி செய்றீங்க? எல்லா கோயில்களும் ஸ்தாபதி. முருகப்பெருமான் கோயிலுக்கு என்னைக்காக செஞ்சிருக்கியா? முருகப்பெருமான் கோயிலுக்கு ஒரு தடவை செஞ்சிருக்கேன். இப்போ என்ன வேண்டும்? நான் ஒரு பாட்டு பாடினேனே, அதனுடைய விளக்கம் உனக்கு தெரியுமா? பக்கத்தில் வா. ஓங்காரமான செவி 12 என் உரை சிறிதும் கேட்கவில்லையோ. ஒவ்வொரு பொழுதும் தெய்வத்தை நோக்கி உனக்கு 12 செவி என்று சொல்லுகிறார்களே முருகா, உலகமெல்லாம் காதமைத்து வைத்திருக்க கடவுளே, என் உள்ளத்தால் உங்கள்கிட்ட ஒவ்வொரு பொழுதும் நான் கேட்குறேனே, அது உன் காதில் விழவில்லையா என்று உங்களை 2 பேருடைய உள்ளமும் இயங்குது. அதனால் உங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை ஆம்பளை பையனா பிறப்பான். வெற்றிவேல் முருகா என்று பெயர் வைக்க வேண்டும். மருத்துவத்தின்படி பார்த்தால் குழந்தை பிறக்கிறதுக்கு சில தடைகள் இருக்கின்ற உங்கள் செவியை அடைத்திருக்கும் சில செய்திகள். அந்த தடைகளை நீக்கி இந்த கர்ப்பசாமியினுடைய சக்தியால் கிடைப்பது உனக்கு பிள்ளை பாக்கியம். காலம் சொல்லலாம். வெற்றி வேல் வெல்லுமடா, வினை தீர்ப்பான் வேலனடா, கற்றவர்க்கும் கல்லார்க்கும். புரிஞ்சுக்கணும் வார்த்தைய. கற்றவர்க்கும் கல்லார்க்கும் கருணை கடல் தெய்வமடா. கடவுளால் நினைச்சா நடக்காது எதுவும் இருக்காடா தம்பி? ஒன்றும் இல்லை. வரக்கூடிய சஷ்டிக்குள் குழந்தை ஜனனமாகும். இந்த புனிதமான குழந்தை என் கையில் கொண்டு வந்து கொடுத்து நீ பெயர் வைப்பாயாக. வெற்றி உண்டு மகளே, சென்று வா. கர்ப்பசாமிக்கு சொத்து இடம் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? ஏக்காவா நல்லா இருக்கேன். இந்த ஊரே இது என்னது? டங் டுங் டிங் டுங் காலுண்டுவார். ஆட்டு வித்தார் யாரொருவர் ஆடாதாரோ கண்ணா. என்ன பத்திரத்தில் உனக்கு பிரச்சனை? ஆசை என்னும் தொட்டிலே. இந்த நம்பருக்கு வேற பத்திரம் ஒருத்தன் போட்டிருக்கானே. ஆமாம் ஆமாம்மா போட்டு இதில் உன் பேரெலாம் இல்லை, நாங்கள் எடுத்துக்கிடுவோம்னு சொல்லி குழப்பம் வந்துருச்சு. சரியா? அந்த பத்திரத்துக்கு விளக்கம் என்ன? கண்ணமுடி பார்க்கலாம். உனக்கு பணம் தந்து ஒதுக்கலாம்னு முடிவு எடுத்திருக்கிறேன். பணம் வேணுமா இடம் வேணுமா? பணம் வாங்கி தந்துடுது. இந்த பத்திரத்தை பத்திரமா பக்கத்தில். வெற்றிவேல் முருகனுக்கு கர்ப்பசாமியினுடைய கருணை உனக்கு கிடைக்கும் மகளே. கையில் வச்சுக்கா, ஆனந்தப்படுவாய். வெற்றி ஆக்கிறோம் போ. கர்ப்பசாமிக்கு அதே சிவகங்கை எல்லை. என் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிறது மாதிரியே எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆமாம் வாமா, கல்ல விட்டு வா. யாரெல்லாம் வந்தியே? என்ன பக்கத்தில் வா.
உனக்கு சிவகங்கையா? எந்த இடம்? சிவகங்கை மாவட்டமா? அது காரைக்குடி? உனக்கு எந்த ஊர்? அந்த ஊரா? மானாமதுரை சிவகங்கை எல்லைக்குள்ள தான் வரும். சிவகங்கை நீ என்ன படிச்சிருக்கிற? கால் வந்துட்டு வா. நீங்கள் இல்லைன்னு சொன்னதுக்கு ஆதாரம் சொல்லுங்க. காரைக்குடி தனி மாவட்டமா? கண்ணமுடிக்கா? நீ கட்டியிருக்க வீட்டினுடைய பின்பக்கத்தில் கருவேல முள்ளு செடிகளும் அதை தாண்டி போனால் ஒரு சாமியுடைய இடமும் இருக்குது. இருக்கா? கால் வந்துட்டு வா. அப்போ உத்தரக்குரிவா இவா தான். நான் நிரூபித்து காட்டிட்டேன். எஸ். அந்த வீட்டு பக்கத்தில் நான் போய் பார்த்தேன். சங்கிலி கருப்பசாமின்னு அந்த இடத்துல ஒரு சாமி வாராரு. இருக்காரா? புரிஞ்சுக்கா. உத்தரக்குரிவா இவா தான். இன்னொருத்தனை கால் வந்துட்டு வா. என்னடா ஜபா சரதாடா? அப்படியா? சரி. உன்னுடைய வீட்டை வளர விடாமலும் கட்ட விடாமலும் தடுத்ததில் மாந்திரிகம் செய்வனைகள் ஏதோ கோளாறு நடந்திருக்கு என்று உன்னுடைய முடிவு. நடந்தது உண்மை. ஆனால் செய்தது யார் என்று சொல்லாமல் அதை தீர்த்து வளர வைத்தால் போதுமல்லவா? இந்த மாதமே உன்னுடைய வீடு வளரும், பணமும் கிடைக்கும். இந்த பணமும் கிடைக்கும்ல. ஏன் கவலைப்படுறே? வா, 3 முறை என்னைய பார்க்கறதுக்கு வா. ஆனந்தம் அடைவாய் நீ. காளையார் கோயில். யாரப்பா? காளையார் கோயில். நீ காளையார் கோயிலா? அப்படியா? அப்போ நான் இவ்வளோ துல்லியமாக கூப்பிடணும். இப்போ நீ காளையார் கோயில் இல்லைன்னு சொல்லியா? கால் வந்துட்டு வா. மருதுபாண்டியருடைய தலை எங்கே புதைக்க வச்சுருக்காங்க? காளையார் கோயிலில். கோபுரம் உயரமாக நம்ம மொட்டையாக இருக்க என்ன காரணம்? அரை குறையாக நின்று போச்சு. கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா வேணும்? என்ன செய்து? பக்கத்தில் வாப்பா. உன் இதயத்தை பற்றி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். 35% பிளாக் இருக்கும் பொழுதே ஆஞ்சோ சரியாக பண்ணிட்டா சரியாயிரும்னு சொல்லி முதல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு. அதில் சரியாயிரும் நினைத்து நீ தெளிவாக இருந்த. அடுத்தும் உனக்கு ஒரு வேதனை கிளம்பி அடுத்து இப்போ தெளிவான ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்க. உன் ஆயுளுக்கு பங்கம் இல்லாமல் காப்பாற்றினா போதும்லா. கால் வந்துட்டு வா. என்ன இடையில சத்தம்? எம்மோய் என்னம்மா சத்தம்? வேற என்னப்பா வேணும் உனக்கு? நீ நிம்மதியாக வாழணுமா? கேட்குற கேள்வியை புரிந்து பேசணும். நீ நிம்மதியாக வாழணுமா? நகை காணாமல் போனதை பற்றி நான் சொன்னோம்னா உன் நிம்மதியும் சந்தோஷமும் போயிடும். இப்போ என்ன செய்யணுங்க? நீ வரணுமா? நான் என்னத்தையா சொல்ல, எப்படியா சொல்ல? ஐயா கருப்பசாமி, இவன் கேள்விக்கு பதில் மௌனத்திலே உனக்கு விடை கிடைக்கும். மௌனத்திலே விடை கிடைக்கும். இப்பொழுது நான் சொல்வது உனக்கு புரியாது, கண்டிப்பாக புரியாது. ஒரு 2 மாதம் வீட்டுக்குள்ளே இருந்து பாரு, எடுத்தவங்க யாருன்னு தானா தெரியும். அப்பொழுதும் நீ என்னைத்தான் பார்க்க வேண்டும், சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட பேசக்கூடாது. சொல்லு. ஆமாம். இது என்னது? இதை வச்சு என்னமெல்லாம் செய்யலாம்? அடைக்கலாம்ல. அதான் தந்தேன். போயிட்டு வா. வந்துரு. தொடர்ந்து கருப்பசாமிக்கு நாமக்கல் பங்கர முடிக்கு ஒரு நாமக்கல் பக்தரான நாமக்கல் கடலூருக்கு இப்போ கூப்பிட்டுருவாரா பிறகு கூப்பிட்டுருவாரான்னு பங்கர முழுக்கி. தம்பி, தலையிலே காயப்பட்ட ஒருவன் குடும்பத்தை கூப்பிடுற.
மாயவித்தை செய்கிறானே. கால்வாங்க. என்ன தொழில் தான் பார்க்குறேன்? உட்காருங்க. பக்கத்தில் வரணும். திருநீர் கொடுக்கறதுக்கு இடைஞ்சலாக வந்து உட்காரக்கூடாது. 14 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் குடும்பம் ரொம்ப அமைதியாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. உண்மையா இல்லையா? இப்போ 3.25 ஆண்டுகளாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேதனையும் மன கஷ்டமும் தொழில் சம்பந்தமான பிரச்சனையும் ஆகி நாங்கள் பாவம் பிடிச்சி அலைதமா அல்ல யாரும் எதுவும் செஞ்சுதான் எங்கள் குடும்பம் கெட்டு போச்சா? எங்களால் எதையுமே சீரணிக்கவும் முடியலை, வெல்லவும் முடியலையே கருப்பசாமி. இந்த விஷயத்துக்கு எங்களுக்கு விளக்கம் கிடைக்கணும்னு நீங்கள் கேட்டு வந்திருக்கலாம். உண்மையா இல்லையா மக்களே? எல்லாரும் கால் வந்துட்டு வாங்க. வாங்கப்பா. உங்களுடைய சொத்துக்கள் வீடுகள்லாம் எங்கப்பா இருக்கு? சரி, இப்போ என்னப்பா வேணும்? பக்கத்தில் வாங்க. ஜென்மபாவ வினைகளினால் ஏற்பட்ட விளைவு எது? இந்த வினைகள் தீருமா என்று நான் கேட்டேன். ராமேஸ்வரத்தில் மூழ்கி புனித தீர்த்தம் ஆடிவிட்டு பௌர்ணமி அன்று என்னை பார்த்தால் அடுத்து இந்த நோய் வராமல் நான் காப்பேன். இவங்களுடைய இல்லற வாழ்க்கையவும் மலரச் செய்வேன். தொழிலால் நீ இழக்கப்பட்ட பணங்களையும் மீட்டித் தருவேன். அடுத்து கடன் படாமலும் காப்பேன். போயிட்டு வந்துடலாமா? என்னைக்கு போயிட்டு பௌர்ணமி அன்னைக்கு முதல் நாள் என்னை வந்து பாருங்கள். ராமேஸ்வர தீர்த்தத்தோடு வாருங்கள். நான் சொன்னதை நீ செய்யடா தம்பி, அதுக்கு பிறகு பேசுவோம். நம்ம இந்தாடா வாங்க, சொன்னதை செய்யக்கா, அதுக்கு பிறகு செய்வோம். எல்லாம் போயிட்டு வா. இந்தா போகிறதுக்கு எல்லாம் பணம் வச்சுக்கோங்க, சந்தோஷமா இருங்க, போங்க. கடலில் குளிக்கணும். 2 கோயிலுக்குள்ளே போய் தீர்த்தம் ஆடணும். 21 தீர்த்தம் குளிக்கணும். குளித்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு ராமேஸ்வரருக்கு போய் அர்ச்சனை பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு அங்கே இருக்க தீர்த்தவங்க கொண்டு வரணும். போய்ட்டு வா. டிங். சாமி ஐயா, நான் இப்போ இருக்கிற ஃபீல்டு எனக்கு செட் ஆகுமா ஆகாதா? நான் ஒர்க்கு நல்லா தான் பண்ணுறேன், ஆனால் எனக்கு லைஃபுக்கு அது சரியாகுமா ஆகாதான்னு எனக்கே தெரியாமல் டெய்லி குழம்பிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் என்பது ஒன்று ஆத்மா சொல்லுது. உண்மையா இல்லையா? காலில் விட்டுருவாங்க. மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய். உட்காருப்பா. என்னப்பா வேணும்? கல்யாணம் முடிக்கணுமா? பக்கத்தில் வா. கண்களை மூடு, என்னையை மட்டும் நினை. சைக்காலஜா நீ கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்க. நம்ம தலையை பார்த்து எந்த பொண்ணு நம்மளை விரும்புவா அப்படின்னு உன் உள்ளத்துக்குள்ளே ஒரு சின்ன தாழ்வு மனப்பான்மை இருக்குது. இல்லைன்னு என்கிட்ட சொல்லியிருப்பாப்பா. நீ இருக்காதேடா, இதை விரும்பதுக்குன்னு ஒரு பிறவியை நான் உருவாக்கி இருக்க வச்சுருக்கேன்டா. அந்த பெண்ணை உனக்கு மனைவியாக்கி உன் வாழ்க்கையை மலரச் செய்வேன் நான். கால் வந்துட்டு வா. ஒரு சாடி செஞ்சால் ஒரு மூடி இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு கம்பெனி நடத்த முடியுமா? என்னைய வரலாம். கர்பசாமிக்கு 90 நாட்கள் பொறுமையாக இருந்து கல்யாணம் என்னும் காட்சியை நீ அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை நான் தருகிறேன். சரிண்ணா? வா. பௌர்ணமிக்கு 3 நாள் என்னை வந்து பார். உன் எண்ணம் நிறைவேறும். இனிமேல் உனக்கு ப்ரெஷர் வராது, டென்ஷன் வராது. நிம்மதியாக நீ பணி செய்வாய், ஆனந்தமும் அடைவாய். கர்பசாமிக்கு தூத்துக்குடி. இப்போமாவது இந்த கருப்பசாமி கடலூரை கூப்பிடும். தூத்துக்குடி பக்தராக தூத்துக்குடி.
கடல் சம்பந்தமான பணி செய்பவர் யாரப்பா? கடல் சம்பந்தமாக பணி செய்பவர். வாங்க, 3 பேர் வந்திருக்காங்களா? அது சொந்தமாக கடல் சொந்தமாக என்ன பணி? கடல் 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 சம்பந்தமாக பணிபுரிபவர். அக்கா, கடல் கொம் கொம் எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு. பின்னால் ஒரு வசந்த மாளிகை நிற்கிறது மாதிரி தெரியுது. நீ தான் மஞ்சத்திட்ட வசந்த மாளிகையா? வசந்த மாளிகை சிவாஜி சார் என்ன செய்வார்? யாவும் இருக்க கால் வந்துட்டு வா. தூத்துக்குள்ள எந்த இடம்? நான் கொஞ்சம் கவனமாக பேச கடமைப்பட்டிருக்கிறேன். எப்படி அக்கா சிரிக்கா பாரியா? யூடியூப் ஆஃப் பண்ணிட.